எப்பொழுதுமே நாம் எல்லோரும் அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த மாற்றம் பற்றிய சிந்தனை. நாம் மாற வேண்டும், நான் மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லோருக்கும் என்ன செய்யும், காலாகாலம் மரணிக்கின்ற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நான் மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை காலாகாலம் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே நாம் என்ன செய்வோம், அந்த சிந்தனையை நோக்கி கொண்டே இருப்போம். நாட்டில் இருக்கிறோமா அந்த நேரத்தில் அப்படித்தான் சிந்தித்திருப்போம். இங்கே வந்தோமா நாங்கள் மாற வேண்டும், அப்படியே சிந்தனை எல்லோரிடத்திலும் எப்பொழுதுமே என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றில் மாற்றம் அடைந்தால் இன்னொன்றிலும் என்ன செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும். இதில் நட்டும் மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். 1500 சேலரி வாங்கிட்டு இருந்தோம்னா அல்லது 1000 வாங்கிட்டு இருந்தோம்னா அடுத்த சிந்தனை என்ன வரும், எப்படியா 1800 ஆகணும் அப்படி என்கின்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். 1800 ஆகினா நிம்மதி ஆகிருவோமா, இல்லை அடுத்து என்ன 2000 ஆக வேண்டும். 2000 உள்ள நிம்மதி ஆகிக்கிறான்னு கேட்டால் இல்லாமல் 3 கிளிப்பான். 3ல் உள்ளவர் 5, 5ல் உள்ளவர் 7, 10, 12, 1 லட்சம் அப்படி முதல் பணக்காரன் வரைக்கும் அடுத்த லெவலுக்கு என்ன செய்வான், போய்கொண்டே இருப்பான். அது மனிதனுடைய ஒரு சிந்தனை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் ஸஹபின் லபதகா இலைஹிமா ஸாலிஸா வமா யம்லஉ ஃபஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தாலும் 3வது ஓடை என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். தங்கத்தை என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். நீங்கள் போகிறீங்க உங்களோட வீடுகளுக்கு இன்று இரவு போகிறீங்க, முன்னால் பார்க்குறீங்க என்னது, உங்களோட வீட்டு வாசல்லையே என்னது 2 ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, தங்கமாக என்ன செய்யுது, ஓடிக்கொண்டிருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும், முதலாக மனிதன் அடிப்படையில் என்ன வரணும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் கிடச்சிட்டு இதை எடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு போயிடணும் தான் நினைவு வரணும். ஆனால் அப்படி வராது. ஆனால் திடீர்னு இங்கிருந்து 2 ஓடை எப்படி வருது, ஏதோ நிறைய ஊற்றெடுக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்கி போல என்று சொல்லி 3ஆவதுக்கும் 4ஆவதுக்கும் வாய்ப்பை தான் என்ன செய்வோம், அதில் தேடுவோமே ஒழிய நம்மளுக்கு 2 கிடைச்சதேன்னு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகின்ற மனோநிலை யாருக்குமே என்னது இல்லை. மாற்றம், முன்னேற்றம் என்கின்ற அந்த டெவலப்மெண்ட் சிந்தனை மனிதனுக்கு என்ன செய்யும், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் நாம் இஸ்லாம் கவனம் எடுக்க சொல்லுகின்ற, கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன, நாங்கள் அதாவது ஆன்மீக துறையில் நல்ல குண ஒழுக்கங்களில் வணக்க வழிபாடுகளில் எமது வாழ்க்கை முறைகளில் மறுமையை நோக்கிய மாற்றத்துக்கான முயற்சி தான் நம்ம எடுக்கணும். அந்த மாற்றங்களை சரிப்படுத்தல். இந்த பொருளாதார விஷயங்கள் இருக்கு தானே, அது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சாதாரண உழைப்பு இருந்தாலே போதுமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்கு நம்மளை வசதி படைத்தவனாக மாற்ற நினைக்கிறானோ அன்றைக்கு என்ன செஞ்சிருவான், அதனுடைய வாசல்களை திறந்து விடுவான். நிறைய படித்தவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள், கையெழுத்தே போட தெரியாதவர்கள் எங்கே இருக்கிறாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ படிப்பது தான் நமது முன்னேற்றத்துக்கும் நமது முழுமையான முயற்சியும் உழைப்பும் தான் நமது முன்னேற்றத்துக்கான அடிப்படை என்பது அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே அதாவது பொருளாதாரத்தை தர நினைத்து விட்டான்னு வைங்க, நம்மளுக்கு பொருளாதாரம் வேண்டும், பொருளாதாரத்தை அப்படி வளமாக இவனுக்கு திறந்து விடுவோம் என்று நினைத்தால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், திறந்து விடுவான். எனவே முதலாவது நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், மாற்றம் என்கின்ற சிந்தனை எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை வாழ்க்கை அதாவது உலக ரீதியாகவும் இருக்கும், மார்க்க ரீதியாகவும் இருக்கும். நாம் எமது சிந்தனை எதில் செலுத்தணும், மார்க்க ரீதியாக நல்ல மாற்றங்களை அடைந்து இறை திருப்தியை பெறுவது எவ்வாறு, இதில் தான் நமது கவனத்தை செலுத்த வேண்டும். ஆனால் எமது பெருவாரியான கவனம் எதில் இருக்குது, மார்க்க சைடில் கொஞ்சம் ஒரு அளவு வைத்திருக்கிறோம். ஆனால் பெருவாரியான கவனத்தை எதில் வைத்திருக்கிறோம், பொருளாதாரம், உலக விஷயங்கள், உலக முன்னேற்றங்கள் இதில் தான் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனாலும் அதில் நம்ம வைத்தது பொருளாதார முன்னேற்றங்கள் என்று வைப்பது தவறு இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் எதை விட அது அதிகமாக இருக்கக்கூடாது, மார்க்க ரீதியாக நாங்கள் தேடக்கூடிய அந்த முயற்சியை விட அதிகமாக இது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் சகோதரர்களே, முதலாவது மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள், சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு ரமலானிலும் என்ன நினைக்கிறோம், ரமலான் நுழைகிற நேரத்தில் எல்லாரும் என்ன எடுத்திருப்போம், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருப்போம், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். போன ரமலானை நான் என்ன செஞ்சிட்டேன், ஒழுங்காக செய்யலை, இந்த ரமலானை ஒழுங்கான முறையில் தொழ வேண்டும். அதனால் ஃபர்ஸ்ட் சுபகுல முன்சப்பில் இமாமுக்கு முந்தைய யார் நுழைவோம், நம்ம தான் என்ன செய்வோம், நுழைவோம். கடைசியாக யார் வெளியே வருவோம், நாங்கள் தான் வெளியே வருவோன்ற லெவலில் முதலாம் நாள் இருக்கும். இரவு தொழுகை எப்படி இருக்கும், தராவி அந்த மாதிரி தொழுதுருவோம். 2ஆம் நாள் அதில் ஒரு 75 வீதம், 3ஆம் நாள் 50 வீதம், 4ஆம் நாள் கொஞ்சம் பேர் ஃபர்ல என்ன செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. இப்படியே இதை முடிந்த பின்னாலே ரமலானுடைய கடைசி இருக்கிற 29, இப்போ 29 ஆக போகுது. இப்போ நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ள, இந்த ரமலானை என்ன செய்யலை, ஒழுங்காக பயன்படுத்தலை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2015 ரமலானை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பம். இது கடைசி என்ன, அடுத்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். இப்படி எத்தனை வருஷம் யோசிக்கிறோம், 20-25 வருஷமாக என்ன செய்கிறோம், இதைத்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டிருக்கிறோம். இப்போ 61வது வயசில் இதை தான் யோசிக்க போகிறோம். என்ன, இந்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை, அடுத்த ரமலானையாவது என்ன செய்வோம், ஒழுங்காக பயன்படுத்துவோம். அடுத்த ரமலான் நம்ம மரணமாக இருக்கலாம்,
அல்லாஹு அலம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மாற்றம் என்கின்ற சிந்தனை நம்ம மனிதனுக்கு அல்லாஹு தாலா தந்த ஒரு இயல்பான சிந்தனை. எல்லா விஷயங்களிலும் மாற்றம் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். நான் அந்த மாற்றம் என்ற சிந்தனையை மனதில் பதிய வைக்கிறேன்னு சொன்னால் வாழ்க்கையுடைய திருப்தி கூட அந்த மாற்றம் என்ற சிந்தனையில தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எந்த தொழிலே நிறைய மக்கள் திருப்தி அளிக்க மாட்டாங்க. நாட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, இது சரி வராது, வெளிநாட்டுக்கு போய் தான் நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக உழைக்கணும். வெளிநாட்டுக்கு வந்து நினைப்பாங்க, பேசாமல் நாட்டிலே இருந்து என்ன செஞ்சிக்கலாம், உழைச்சிக்கலாம் இந்த செலவை பார்க்குற நேரத்தில். அல்லது இருக்கிற தொழில் என்ன செய்வோம், இந்த கஃபீல் சரி வராதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்களேன், அடுத்த வேலைக்கு பாஞ்சா தான் நல்லாண்டு அதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கே போனவர் என்ன நினைப்பான், ஏற்கனவே இருந்தது நல்ல தொழில், அதிலே என்ன செஞ்சிக்கலாம், இருந்திக்கலாம். மனிதனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல நிலையை என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். இங்கே உள்ளவன் அடுத்த தொழில் உள்ளவன் தான் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அங்குள்ளவன் என்ன செய்வான், இவன்கிட்ட சேலரி குறைஞ்சிருந்தால் அவனுக்குள்ள நிம்மதி மாதிரியானது நம்மளுக்கு நிம்மதி இல்லை. இது மனிதனுடைய ஒரு நோய். நீங்கள் புரிஞ்சுக்கணும், விளங்கிட்டா. எதிலையும் திருப்தி இல்லாமல் முன்னால் உள்ளவனை பார்த்தே நம்ம வாழக்கூடிய அந்த மனோநிலை என்ன செய்யும், எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதில் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் திருப்தியான வாழ்வை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. உலக வாழ்க்கைக்கும் தான். நீங்கள் உலக வாழ்க்கை விஷயங்களில் இந்த மாற்றம் என்ற விஷயத்தை கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஆனால் மார்க்க விஷயங்களில் நிறைய மாற்றங்களை நோக்கி என்ன செய்யணும் நீங்கள், அதாவது எம்மை திருத்திக் கொள்கின்ற அந்த மாற்றங்களை நிறைய வரவேற்க வேண்டும். உலக விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை அடிமனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். நான் பின்னால் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்வேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சமாக மார்க்க விஷயங்களில் நாம் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும். அடிக்கடி அது பற்றி யோசிக்க வேண்டும். இந்த சிந்தனைக்கே நான் சொல்லுகிறேனே, நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், நம்ம ஒன்றுமே பயன்பெறவில்லைன்னு வைங்க, இந்த இடத்துல கலந்து கொண்டோம் போனோம்னு வைங்களே, அதுக்கு ஒரு நன்மை இறைவனிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. பயன்படுகிறது மூலம் நன்மை ஒன்று இருக்கு, அது வேற. ஆனால் நம்ம வந்தோம் கலந்து கொண்டோம் என்ற ஒரு நல்ல விஷயத்தில் அமர்ந்தோம் என்பது இருக்கிறது. நாளை மறுமையில் இந்த நேரத்தை நீ எப்படி கழித்தா என்ற நேரத்தில் இது ஒரு பிரயோஜனமான நேரமாக வருமா, வீணான நேரமாக வருமா, பிரயோஜனமான நேரமாகத்தான் வரும். அது நன்மையில் ஒரு பகுதி. ஒரு நல்ல விஷயத்திற்காக கூடி கலைகிறோம், அதை செய்ய கிடைக்கவில்லைன்னு வைங்க, கூடினதுக்கு என்ன செய்யுது, ஒரு நல்ல விஷயத்திற்காக நம்ம கூடினோம் பாருங்க, அதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் மாற்றங்களை மார்க்க விஷயங்களிலும் ஆன்மீக விஷயங்களும் நிறைய வரவேற்க வேண்டும். அதே நேரம் உலக விஷயங்களில் சில கட்டுப்பாடோடு அதை யோசிக்க வேண்டும். அப்பதான் நம்ம திருப்தியாக என்ன செய்வோம், வாழ்வோம். இந்த திருப்தி சம் தான் நான் பின்னால் சொல்லுவேன்.